பல பேர் வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த 3 வருடத்துக்கு ஒரு முறை அந்த ரெனுவலோ என்ஓசி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதில் வந்து சில பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பல்வேறு வகையில் அவங்கக்கிட்ட வந்து முறைகேடான முறையில் வந்து அவங்க வந்து பல விஷயங்களை பண்ணி தான் அதை வந்து பெற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் அது முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இனி பை மெரிட் ஒன்லி, யாருக்கும் எந்த வகையிலையும் ₹1 கூட காசு தர வேண்டாம். பை மெரிட் ஒன்லி அவர்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் சரியாக வைத்திருந்தால் ரெனுவலோ அல்லது என்ஓசியோ வழங்கப்படும். அதற்கு அத்தாட்சியாக இந்த மேடையிலேயே வைத்து கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட அந்த நிறுவனங்களுக்கு வந்து என்னுடைய கையாலேயே நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துருக்குறோம். அது மட்டும் கிடையாது, இது முழுக்க எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் முழுக்க இது வந்து ஆன்லைனாக மாற்றப்படுகிறது. இனி எந்த தனி மனிதரின் தலையீடும் இதில் இருக்காது. எந்த அரசியல்வாதிக்கும் நீங்கள் வந்து முறைகேடான முறையில் காசு தர வேண்டாம். எந்த அரசியல் தரகர்களுக்கோ கல்வி தரகர்களுக்கோ அல்லது ஒரு சிண்டிகேட்டுக்கோ நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வந்து காசு பறிக்க முடியாது. முழுக்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த இன்ஸ்பெக்ஷன், அந்த சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து பதிவு செய்து அதன் மூலமாக உங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த என்ஓசி, அந்த ரெனுவல், அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் பெற முடியும். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். இதற்கு வந்து என்னுடைய மதிப்பிற்குரிய சீஃப் ஹோம் செக்ரட்டரி, அடிஷனல் ஹோம் செக்ரட்டரி சார் இருக்கிறாரு, நம்முடைய டைரக்டரமாக இருக்கிறாங்க, மற்ற பள்ளிக்கூடத்தில் அத்தனை இயக்குநர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ட்ரீம். எங்களுக்கு வந்து இதை சாத்தியமாக்குவது என்பது ஒரு பெரிய கனவு. அது இன்று சாத்தியப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலுக்கு வந்து அவங்க வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடியவங்ககிட்ட வந்து சில ஆலோசனைகளையும் கோரிக்கைகளையும் நான் வைத்திருக்கிறேன். எனவே இன்று தொடங்கி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னும் கொடிகட்டி பறக்க வேண்டும், இன்னும் சரகடித்து பறக்க வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். 33 ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஓப்பனா புரோக்கருக்கு இடம் கிடையாது, டிரான்ஸ்பரண்டாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே வரவேற்பு தான் செய்வாங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே நிறைய பள்ளிகளுக்கு நீங்களும் உங்கள் கவனத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிஏவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு நிறைய பள்ளிகளில் போயிட்டு பல வகையான சம்பவங்கள்லாம் விரும்பத்தகாத சம்பவம் நடக்குது. நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஜீரோ டாலரன்ஸ். அதை நாங்கள் ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் விருப்பம் இல்லாத ஒரு இடமாக தான் கல்வி நிலையங்கள் இருக்க வேண்டும். அரசு பள்ளியாக இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அல்லது தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கள் பேரை சொல்லி, எங்கள் கட்சி பேரை சொல்லி வந்தால் நம்பாதீங்க. நான் மேடையிலே சொன்னேன், யாராவது வந்து எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா சத்தியமாக அவருக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கெட் அவுட் சொல்லிடுங்க. அது கல்வி சாலை. அங்கே குழந்தைகளும் பெற்றோரும் ஆசிரியர் பெருமக்களும் மட்டும்தான் அங்கே வரணும். அவங்களையெல்லாம் நீங்கள் பிரைமரி ஸ்கூல்லையே எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக தன்னம்பிக்கை வகுப்பு, தமிழ் வகுப்பு, மாணவர்களுக்கு தேவைப்படுற லீடர்ஷிப் கிளாஸஸ், அதை போன்ற சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அதை போன்ற மனிதர்களை வந்து உங்களுடைய கல்வி சாலைகளில் வந்து நீங்கள் வளம் வர வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாமே ஆன்லைன் சொல்லியிருக்கிறீங்களே சார், என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ஆன்லைனில் மாறப்போகுது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில், அதை பற்றி கொஞ்சம்? இல்லை, அந்த டெக்னிக்காலிட்டிஸ் பின்னர் தெரிவிக்கப்படும். ஓவராலாக சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி பல தனி மனிதர்களினுடைய தாண்டி தான் அவங்க வந்து இந்த ப்ராசஸ்குள்ளே வர முடியும். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அப்படி ப்ரோட்டோகால் படி பல இடங்களை தாண்டி வர்றதுக்குள்ளார அதுவே ஒரு டைம் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க வந்து அதை வந்து அவர்களுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. முழுக்க இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்ததன் மூலமாக யாரும் எந்த இடத்துலையும் ஒரு லீக்கேஜ் இல்லாத ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா, அவங்க தேவையில்லாமல் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம். அந்த சுமையை மாணவர்கள் மீது கட்ட வேண்டிய ஒரு தேவை வந்து இனிமே வராதுங்கிறத நான் தெரிய வருது. அங்கீகாரம் பெறாத பள்ளிகள் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிப்போமா, இல்ல அந்த பள்ளிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன இவ்வளவு தூரம் பண்ணிட்டு அவங்க முறைகேடா பண்ணா விட்டுருவோமா? நாங்கள் அவங்கள வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சாத்தியப்படுத்தி கொடுத்துருவோம். லீக்கேஜ் இல்லை. அவங்க வேறு எங்கேயும் போயிட்டு எங்கேயோ லஞ்சமோ லாவணியமோ தர தேவையில்லை. பதிலுக்கு அவங்க ஒன்று தான் பண்ணணும். என்னது? அவங்க 100% குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதில் எந்த வகையிலையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். டிஆர்பி நடத்தின பல தேர்வு முடிவுகள்லாம் வந்து வெளியிடப்படாமல் இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது எக்ஸாம் நடத்தினாங்க, ரிசல்ட் வந்து இன்னும் போஸ்டிங் போடாமல் அப்படியே இருக்குது. ரெண்டாவது இந்த பிஆர்டிஸில் 2023 ஒரு செட் ஆஃப் பிடிஸ்க்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 2850 பேர் போட்டாச்சு. பட் ஆசிரியர் போயிட்டு இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 போஸ்ட் தான், அவங்களுக்கு போஸ்டிங் வரலன்னு கேட்குறாங்க. இது நிறைய வந்து இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் அப்படியே டிலே ஆகுது. இல்லை, இது சம்மந்தமாக நிறைய கோரிக்கை மனுக்கள் என்கிட்டே வந்தது. அந்த கோரிக்கை மனுக்கள்லாம் நான் வந்து அந்த சீக்ரிகேஷன் பண்ணி சீராய்வு பணிகள் தொடங்கி விட்டது. சம்மந்தப்பட்ட இயக்குநர்களோடு நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். சில கிரீவன்சஸ் மீட்டிங்லாம் ஏற்கனவே பேசப்பட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி பேசி அந்த கிரீவன்சஸ் மீட்டிங்கோட அடுத்த லெவலுக்கு போகிறோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அது நம்ம நீதிமன்றம் ஒவ்வொருத்தரா பள்ளியில் அதிகமாக கட்டணம் வந்து வசூலிக்க நீங்கள் வந்து கம்மி பண்ணி வாங்கணும். ஒருவேளை அடுத்த ஆண்டு அவங்க கூடுதலாக கட்டணம் வசூலிச்சா அந்த பள்ளி மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்.
கண்டிப்பாக அதை டிரான்ஸ்பரண்ட்டாக போடணும்னு சொல்லியிருக்கணும். நிறைய இடங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய இடங்களில் போடலன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அதை அவங்க முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டைம் எடுக்க தான் செய்யும். பட் கட்டாயமாக அவங்க அதை போடலாம், நம்பி போடலாம். இது போடுறது மூலமாக என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து இன்னும் நம்பகத்தன்மை அதிகமாகும். அவங்களோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ எந்த வகையிலும் பாதிப்பாது. இப்போ வந்து நீங்கள் அரசு பள்ளியை எடுத்திங்கன்னா 100% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டேஷ்போர்ட்லேயே கொண்டு வந்துருவோம் நாங்கள். அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் அவங்க பண்ணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு சார். இந்த அளவுக்கு மாணவர்கள் அதை வந்து நல்ல விஷயம் தானே. அந்த ஒரு குழந்தையினுடைய இதயத்தை தொட குறுகிய வழி வயிறுங்க. இது ஜப்பானிய பழமொழி சொல்லுது. அதனால காலை உணவு விரிவுபடுத்தப்பட்டதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருக்கு உங்கள் மூலமாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தமிழகத்தில் இல்லை, மாநில கல்விக் கொள்கை ஏற்கனவே வகுக்கப்பட்டுருச்சு. எஸ்சிஆர்டி இருக்குது, சிலபஸ் கமிட்டி இருக்குது, கரிக்குலம் கமிட்டி இருக்குது. பல நேர்காணல்களில் பத்திரிகை சந்திப்பில் நான் சொல்கிறது தான், கொள்கையில் எந்த வகையிலையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு பிரத்யேக கொள்கை இருக்குது. வி ஸ்டாண்ட் ஆன் த சேம் திங். 100% இருக்கும். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் பேசி இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படி பேசி அவர்களுக்கு தேவைப்படுற சிறப்பு வகுப்புகளோ ஆலோசனைகளோ வகுக்கப்படும். சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸோட, அந்த துறை சார்ந்த நிபுணர்களோட கலந்து பேசி தான் அதை பண்ணுறோம். எடுத்த உடனே சும்மா இதுக்காக நம்ம பண்ணலை. இதுக்கு முன்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்குது. பகல் இரவாக எங்களுடைய அந்த கரிக்குலம் கமிட்டியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கலந்து பேசி ஆலோசனைகள் வழங்கப்படும். தமிழகத்தில் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை சரிஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறதும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பசங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதும் கல்வித்துறையுடைய டாக்குமெண்ட்லேருந்தே தெரிய வந்துருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கா? இல்லை, நம்ம உறவுகளோடு பேச தாய்மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி. ஆங்கில மீடியத்தில் படித்தாலும் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் தமிழ் பற்று என்பது மாறாது. நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன் தான். என் தமிழை பற்றி அண்ணனுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். தமிழ் என்பது எங்கள் மூச்சு, தமிழ் என்பது எங்கள் பேச்சு. ஒரு நல்ல நாள் எல்லா அந்த ஸ்கூலுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லி மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.